நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பற்றி பேசுவோம், கிட்னியை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த நுரையீரல் பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இந்த நுரையீரல் நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நிறைய பாதிப்புக்குள்ளாகி நுரையீரலில் நிறைய பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நிறைய வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால மட்டும்தான். நிறைய வேற வேற காரணங்கள் இருந்தாலும் மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நுரையீரல் சார்ந்து ஆரோக்கிய தேவைகள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், புகைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு கெடுதல்னு சொன்னோடனே ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று வந்திருக்கு. ஸ்மோக் பண்ணோம்னா நம்மளுக்கு கெடுதல் வராது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அந்த ஸ்மோக்குக்கு மாறி இருக்கீங்க. எல்லாமே ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம எண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுடைய செல்ஸ் நம்மளை வடிவமைக்குது. அப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுனாவே அங்கே அந்த ஸ்மோக்குக்குரிய நச்சு பொருள்கள் தான் உங்களுடைய உடம்புக்கு ஞாபகம் வரும், உங்களுடைய பிரெயினுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த நச்சுத்தன்மையை அழிக்கிறதுக்கான சில ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸையும் உங்களுடைய பிரெயின் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த பிரெயின் கட்டளையிட்டு உங்களுடைய லிவர்ல இருந்து சுரக்கும். இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால நமக்கு நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது ஸ்மோக்கா அல்லது ஸ்மோக்கா எந்த இதுவுமே உங்கள் உடம்புக்கு தெரியாது. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். அப்போ எவ்வளோ கெடுதலான விஷயத்த நீங்கள் ஈஸியாக இதிலிருந்து இதுக்கு மாறினா இதில் நன்மைகள் இருக்கும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க.